மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்தின் குறிப்பிடும்படியான நல்ல பலன் என்னவென்றால், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் முதல் பகுதி ஆட்சியாக மூல திரிகோண வலுவில் இருக்கின்றார். இதனால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். உங்களில் சிலர் மாதத்தின் முதல் பகுதியில் புதிய வண்டியோ புதிய வீடோ குறைந்தபட்சம் புதிய துணிமணியோ வாங்குவீர்கள். நன்மைகள் அதிகம் நடந்தாலும் பிரச்சனைகள் தான் அதிகம் இருப்பதைப் போல் அக்டோபர் மாதம் நீங்கள் உணரலாம். அதற்கு முழு முதற் காரணம், கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய புதன் 6ஆம் வீட்டில், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமாக இருக்கப் போகின்றார். மாதத்தின் முதல் பகுதியில் கடன் பிரச்சனையோ உடல் உபாதைகளோ இதனால் வந்து போகலாம். உங்களுடைய எதிரியின் கை சற்றே ஓங்கி இருக்கலாம். 15 தேதி வரை சூரியனும் 6ஆம் வீட்டில், அதாவது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்கின்றார். இதனால் தந்தையுடனோ மேலதிகாரியுடனோ கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் வீட்டில் கேது இருப்பதாலும் 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். மாதத்தின் 2வது பகுதியில் புதனும் சூரியனும் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு நல்ல நிலைதான். கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகளும் தந்தை மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் வெகுவாக குறையும். அதாவது மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வெகுவாக குறையும். ஆனால் 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்க போகின்றார். இதனால என்ன பிரச்சனைனா, உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் சற்றே குறைந்து காணப்படலாம். 10 தேதிக்கு பிறகு குரு வக்ரமாவதால் கொடுக்கல் வாங்கலிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் தேவை. பணத்தை நம்பி நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதற்கு ஒரு மாற்று வழியையும் யோசித்து வைப்பது நல்லது. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.